ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சென்ற வாரத்திலே அபரிமிதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த வாரத்திலும் அதை போன்ற ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நான் இறைஞ்சுகின்றேன். இந்த வாரத்திலும் கூட ஒரு மிக சிறப்பான வாய்ப்பை நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும்படி அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சகோதரர் அவர்கள் சொன்னதைப் போல நிறைய கேள்விகள் மாணவ செல்வங்கள் கேட்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காரணம், அப்போ சென்ற வாரத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக இவற்றையெல்லாம் குறிப்பெடுத்திருக்கிறீர்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தினுடைய ஊழியர்கள் மிக சிறப்பாக அதனை தொகுத்து எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். பல கேள்விகளை எல்லாம் வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து அவர்கள் எனக்கு கொடுத்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் பதிலை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் பற்றி நிறைய பார்த்து விட்டோம். அதில் போன வாரம் சொல்லாத கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அவற்றையும் நான் சொல்லுவேன். அதே போல் மெடிக்கல், அதே போல் அரசு தேர்வுகள், அதே போல் அக்ரிகல்ச்சர், அதே போல் பைலட்டாக விரும்புவது எப்படி, காமர்ஸ் என்று பல பிரிவுகளிலே மாணவ செல்வங்கள் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அத்தனை கேள்விகளையும் என்னால் வாசிக்க முடியாது. நான் சில கேள்விகளை அதற்கு தொடர்புடைய பதில்களாக வரக்கூடிய கேள்விகளை வாசித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல் கேள்வியில் ஒரு 13 பேர் சேர்ந்து ஒரே விதமான கேள்விகள் வருகிறது. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ சின்சியர்லி தேங்க் யூ அங்கிள் ஃபார் your valuable advice and also the motivational speech given last week. Can you please explain what is the meaning of TNEA counseling process? For example, uncle, what is the choice filling process and how can I apply for TNEA counseling என்று எழுதியிருக்கிறார். அருமையான பிள்ளைகளை, நீங்கள் 10வது வகுப்பிற்காகவும் 12வது வகுப்பிற்காகவும் இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். படித்து கொண்டிருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், சிறப்பாக நீங்கள் தேர்வினை எழுத வேண்டும். இந்த கேள்வி +2 முடித்த பிறகு வரக்கூடிய கேள்வி. அதனால் +2 முடித்த பிறகு நீங்கள் இது என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு வெப்சைட் இருக்கிறது. அந்த வெப்சைட் உங்களுடைய தேர்வுகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் அதனை ஓப்பன் செய்வார்கள். www.tnea.org.in. TNEA என்பது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். இதற்காக உள்ள அந்த போர்ட்டலில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் என்ற காரணத்தால் அது மிகவும் எளிதாக இருக்கும். இவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, இந்த சாய்ஸை ஃபில்அப் பண்ணுவது எப்படி, எந்த கல்லூரி என்று எப்போது ஃபில்அப் பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். +2 தேர்வுகளெல்லாம் முடிந்த பிறகு அதனுடைய தேர்ச்சி விகிதங்கள், மதிப்பெண்கள் எல்லாம் வந்த பிறகு இவற்றை நீங்கள் போர்ட்டலிலே சென்று ஃபில்அப் பண்ண வேண்டும். அப்படி ஃபில்அப் பண்ணும்போது உங்களுடைய பெயர், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய அட்ரஸஸ் எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட்டு நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் டீட்டெயில்ஸ் அங்கே சொல்ல வேண்டும். அதோடு சேர்ந்து அந்த மதிப்பெண்களுக்கான சான்றிதழை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டும். நீங்கள் இதற்கு முன்பு படித்த பள்ளியினுடைய டிசி, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதனை ஸ்கேன் பண்ணி அனுப்ப வேண்டும். இவற்றோடு சேர்ந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தால் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டும். ஒருவேளை FG என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அவற்றை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டும். 7.5 கேட்டகரியில் நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் அதையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். இவை மட்டுமல்ல, அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி பண்ணுவது, எந்த கல்லூரியில் சேர வேண்டும், என்ன கோர்ஸ் எடுக்க வேண்டும் என்பதை எப்போது நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அழகாக கேட்டிருக்கிறார்கள். அருமையான மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அனுப்பிவிட வேண்டும். அங்கே பெரிய வெரிஃபிகேஷன் நடைபெறும். அந்த வெரிஃபிகேஷன் நடைபெற்று அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தின் மூலமாக மிக அழகாக அந்த ரேங்கிங் பண்ணப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளுடைய மாணவர்கள் ரேங்கிங் அடிப்படையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த ரேங்கிங் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் முதல் நாள் இவர்கள் எல்லாம் வர வேண்டும், 2ஆம் நாள் இவர்கள் எல்லோரும் வர வேண்டும், 3ஆம் நாள் இவர்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அப்படி என்று சொன்னால் முதல் நாள் கவுன்சிலிங்க்கு செல்லுகின்ற மாணவர்கள் எந்த கல்லூரி, என்ன கோர்ஸ் என்பதை அவர்கள் தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் டாப் 200 ஆஃப் டாப் 200, 199.5, 199.25 இந்த மதிப்பெண்களை எடுத்த மாணவர்கள் நிச்சயமாக உயர்ந்த கல்லூரி, உயர்ந்த கோர்ஸ் இவற்றை அவர்கள் சூஸ் பண்ணுவார்கள். அதை எழுதி அனுப்புவார்கள். அதை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவார்கள் இந்த வெப்சைட்டிலே. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அன்று இரவில் என்னென்ன கல்லூரிகளிலெல்லாம் வேக்கன்சி இருக்கிறது என்பதை அந்த ஆன்லைன்லேயே அந்த வெப்சைட்டில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டிலே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த வெப்சைட் தான் TNEA வெப்சைட். மாணவ செல்வங்களே, அன்று அப்படி என்றால் இந்த கல்லூரியில் இத்தனை சீட்டுகள் குறைந்திருக்கிறது, இந்த கல்லூரியில் இத்தனை சீட்டுகள் குறைந்திருக்கிறது அப்படி சொல்ல அடுத்த நாள் அன்று இரவே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்.
இப்போதே நாம் பண்ண முடியாது. அந்த ஆன்லைனில் நீங்கள் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் எங்கே வேக்கன்சி இருக்கிறது என்பது இரவு நேரத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும். உடனே நீங்கள் ஃபில்அப் பண்ணினால் அடுத்த நாள் கவுன்சிலிங்க்கு நீங்கள் சென்று உங்களுக்கு வேண்டிய பிரான்ச்சை எடுத்துக்கொள்ளலாம். அருமையான மாணவ செல்வங்களை, நீங்கள் எத்தனை கல்லூரி என்றாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம், எத்தனை கோர்சஸ் என்றாலும் நீங்கள் போடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட்டில் ஏஐடிஎஸ் வேண்டும் போடுங்க, எனக்கு ஏஐ எம்எல் வேண்டும், மெஷின் லேர்னிங் வேண்டும் போடுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டும் போடுங்க, எனக்கு ஐடி வேண்டும், எனக்கு ட்ரிபிள் இ வேண்டும், எனக்கு இசிஇ வேண்டும் போடுங்க. அதை பற்றி எது உங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டியோ அதை ஃபர்ஸ்டில் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எது எனக்கு டாப் ப்ரையாரிட்டி இந்த காலேஜ் லிஸ்ட் அதை நீங்கள் போட வேண்டும். அதற்கு முந்தின நாள் என்னென்ன கல்லூரிகளில் வேக்கன்சி இருக்கிறது, என்னென்ன கோர்ஸ் வேக்கன்சி இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து பார்த்து நீங்கள் அதனை ஃபில்அப் பண்ண வேண்டும். வெரி குட். Uncle, is the 7.5 reservation applicable to government aided school என்று அருமையாக ஒரு மாணவர் கேட்டிருக்கிறார். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த 7.5% கிடைக்குமா, வாய்ப்பு உண்டா என்றால் இப்போதைக்கு அது இல்லை. இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த 7.5%. அதுவும் அரசு பள்ளியிலே 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை படித்த மாணவ செல்வங்களுக்குத்தான் இந்த 7.5%. அதிலும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் கம்யூனிட்டி பேசிஸ் என்று சொல்லுகிறார்கள், ரிசர்வேஷன் என்று சொல்லுகிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இது ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவனுடைய கேள்வி என்றாலும் கூட அதை வேகமாக சொல்லுகிறேன். 100% இருக்கிறது என்று சொன்னால் 31% ஜெனரல் கேட்டகரி என்று ஓசி என்று நாம் சொல்கின்றோம், 30% பிசி என்று சொல்கிறோம். அதில் 26.5% பிசி, அதில் 3.5% முஸ்லீம் அவர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் 20%, எஸ்சி எஸ்டி அதில் எஸ்சி அவர்களுக்கு 15% +3, எஸ்சிஏ ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் அவர்களுக்கு 3% கொடுக்கப்படுகிறது, எஸ்டி 1% கொடுக்கப்படுகிறது. இந்த பேசிஸில் 7.5%லும் அடங்கும். அங்கேயும் கம்யூனிட்டி பேசிஸ் தான் சீட்டுகள் எல்லாம் அலாட் பண்ணப்படும். உங்களுடைய மதிப்பெண் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கும் சீட் வழங்கப்படும். இது நீட் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த 7.5% என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். காரணம், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் மாணவர்களிடம் போட்டி போடவில்லை, நீங்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாணவர்களிடம் போட்டி போடவில்லை, நீங்கள் ஒரு சிபிஎஸ்இ மாணவர்களிடம் போட்டி போடவில்லை. நீங்கள் யாரோடு போட்டி போடுகிறீர்கள் என்று சொன்னால் அரசு பள்ளியிலே படிக்கின்ற உங்களுக்குள் ஒரு போட்டி. அதில் 7.5% மாணவர்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன் மூலமாக மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும், இன்ஜினியரிங் கல்லூரியிலே சேர்வதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாணவர் கேட்டிருக்கிறார் எஃப்ஜி என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார். நான் வந்தவுடனே சொன்னேன், எஃப்ஜி என்பது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். சில நேரங்களில் முதல் பட்டதாரி இப்போது சற்று அரிதாக இருக்கிறது. ஆனாலும் கிராமங்களிலே சில பகுதிகளிலே இன்னும் முதல் பட்டதாரியாக வருவதற்காக துடித்து கொண்டிருக்கின்ற சில குடும்பங்கள் உண்டு. அப்படி முதல் பட்டதாரியாக இருந்தால் நீங்கள் இதை அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அந்த முதல் பட்டதாரி என்பதை நீங்கள் போட வேண்டும். உங்களுக்கு மிகப்பெரிய ஃபீஸ் கன்செஷன் இருக்கிறது, மிகப்பெரிய அளவிலே. அது இன்ஜினியரிங் கல்லூரி, நீட் என்றாலும் சரி, மெடிக்கல் என்றாலும் சரி, மற்ற இதர படிப்புகள் என்றாலும் சரி, மிகப்பெரிய ஃபீஸ் கன்செஷன் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் முதல் பட்டதாரி என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே வேறு யாரும், அப்பா அம்மா முதல் பட்டதாரி, அவர்கள் பட்டம் பெற்றிருந்தால் உங்களுக்கு முடியாது. அவர்களும் பட்டம் பெறாதவர்களாக இருக்க வேண்டும், கிராஜுவேஷன் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்பாவினுடைய அப்பா அம்மா, உங்களுடைய தாத்தா பாட்டி, அப்பா வழியில் தாத்தா பாட்டி, அம்மா வழியில் தாத்தா பாட்டி, அவர்களும் கிராஜுவேஷன் முடிக்காமல் இருந்தால் மாத்திரமே இந்த முதல் பட்டதாரி பலனை நீங்கள் அடைய முடியும். ஒருவேளை 3 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் மூத்தவர் ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டினுடைய சர்டிஃபிகேட் மூலமாக பயனை பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு அது கிடைக்காது. ஒருவேளை ட்வின்ஸாக இருந்தால் 2 பேருக்குமே கிடைக்கும் என்ற செய்தியும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 7.5% என்பது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிடைக்காது. ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய திட்டத்தின் அடிப்படையிலே அரசு உதவி பெறும் பள்ளியிலே புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 7.5% ரிசர்வேஷன் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். ஒரு மாணவர் கேட்டிருக்கார், அங்கிள் நீங்கள் லாஸ்ட் வீக் பேசும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. அது இன்ஜினியரிங் என்றாலும் சரி, மெடிக்கல் என்று சொன்னாலும் சரி, என்ன கோர்ஸுக்கு நீங்கள் போனாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிற்கு
நிச்சயமாக முக்கியத்துவம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இருக்கிறது அல்லவா, அந்த போர்ட்டல் நீங்கள் அப்ளிகேஷன் நிரம்பும்போது சர்டிஃபிகேட்ஸ் மட்டுமல்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே செல்ல வேண்டும் என்று விரும்புகிற அருமையான மாணவ செல்வங்களே, நீங்கள் பெற்ற அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டும். ஒருவேளை அது சாதாரணமான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கள். ஒருவேளை நீங்கள் கலந்து கொண்ட சிறந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அதை அனுப்புங்கள். ஒருவேளை மாவட்ட அளவிலே வெற்றி பெற்ற கலந்து கொண்ட சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அனுப்புங்கள், ஸ்கேன் பண்ணி அனுப்ப வேண்டும். மாநில அளவில் பெற்ற சர்டிஃபிகேட், நேஷனல் லெவல் தேசிய அளவில் பெற்ற சர்டிஃபிகேட்டாக இருந்தால் மிக மிக மதிப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி அனுப்ப வேண்டும். இப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்பிய மாணவர்களை மட்டும் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த கவுன்சிலிங் நடைபெறுவதற்கு சிறிது நாட்களுக்கு முன்பதாக நேரடியாக அழைப்பார்கள். நேரடியாக அழைத்து அந்த சர்டிஃபிகேட்டினுடைய உண்மைத்தன்மையை அதை வெரிஃபை பண்ணி அதற்கு பிறகு உங்களை அந்த கவுன்சிலிங்கில் சேர்த்துக் கொள்வார்கள். முதல் நாள் கவுன்சிலிங்கிலே இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாணவர்கள் தான் அங்கே இருப்பார்கள். அவர்களுடைய அந்த அட்மிஷன் ப்ராசஸ் முடிந்த பிறகுதான் அடுத்தது ஆரம்பிக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா முதல் நாளிலே இருப்பார்கள், முதல் நாளிலே மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள், முதல் நாளிலே எக்ஸ் ஆர்மி அவர்களுடைய பிள்ளைகள் அங்கே யாராவது அப்ளை பண்ணி இருந்தால் அவர்களும் இருப்பார்கள். முதல் நாளிலே இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவினுடைய கவுன்சிலிங் நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு பிறகுதான் இந்த ஜெனரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்னவென்றால், அருமையான மாணவ மாணவிகளே, முதல் நாள் கவுன்சிலிங் ஜெனரல் கவுன்சிலிங்கில் முதல் நாள் கவுன்சிலிங்க்கு நான் செல்லுவேன் என்ற உறுதிமொழியை நீ எடுக்க வேண்டும். முதல் நாள் கவுன்சிலிங்க்கு யார் அழைப்பார்கள்? 200க்கு 200 எடுத்தவர்கள், 195.75, 199.5, 199.25 இந்த மாணவர்களைத்தான் முதல் நாள் அழைப்பார்கள். முதல் நாள் அழைக்கப்பட்ட மாணவர்களோடு சேர்ந்து யாரையும் சேர்த்து அழைப்பார்கள் தெரியுமா? உங்களுடைய அன்பு அப்பா அம்மாவையும் சேர்த்து அழைப்பார்கள். அன்று யாரெல்லாம் அங்கே இருப்பார்கள் தெரியுமா? கல்வி மந்திரி அங்கே இருப்பார், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அங்கே இருப்பார். முதல் நாள் சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு நீங்கள் கல்வி அமைச்சர் மூலமாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மூலமாக நீங்கள் வாங்க வேண்டும். அப்போது அப்பா அம்மா பெருமை கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சிறப்பாக படித்து 200க்கு 200, 199.75 என்று சொல்லி அதிக மதிப்பெண்கள் வாங்கி ஜெனரல் கவுன்சிலிங்கில் முதல் நாள் செல்ல வேண்டும் என்ற உறுதிமொழியை ஜெபத்தோடு நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord, uncle. I am studying in one of the engineering colleges where I have chosen AI and DS, artificial intelligence and data science. I feel the course is very good, but the college is not good. இந்த குறையும் சொல்ல நான் விரும்பவில்லை. அவர் அப்படி நோட் பண்ணி இருக்கிறார். ஐ ஹாவ் அ டவுட் அங்கிள், will I get a job என்று எழுதியிருக்கிறார்கள். அருமையான மாணவனே, நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் பாடங்களை சிறப்பாக படித்து இந்த 4 ஆண்டுகளும் சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு இந்த 4 ஆண்டுகளும் நீ தியரியில் அண்ணா பல்கலைக்கழகம் கொடுக்கக்கூடிய அந்த பாட நூலின் அடிப்படையிலே தேர்ச்சி பெற வேண்டும். ஆனால் முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு இந்த 4 ஆண்டுகளிலும் தம்பி உன்னுடைய தனித்திறமையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் ஸ்கில்ஸ் என்று சொல்கிறோம், திறன் பயிற்சி என்று சொல்கிறோம். ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது பைத்தான் லாங்குவேஜ், சி லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ், ஜாவா லாங்குவேஜ், இவற்றை இண்டஸ்ட்ரியல் ஃபிட் ட்ரைனிங் மூலமாக எந்த இண்டஸ்ட்ரிக்கு செல்வதற்கு என்ன லாங்குவேஜ் படிக்க வேண்டும் என்பதை இந்த 4 ஆண்டுகளிலும் நீ படிக்க வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் மிஷின் லேர்னிங் ஸ்கில்ஸை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். சாஃப்ட் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அதில் ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள வேண்டும். டீம் ஒர்க், இணைந்து பணியாற்றக்கூடிய திறமையை இந்த 4 ஆண்டிலும் வளர்த்து கொண்டால் இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் மூலமாக நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயமாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதை போல மற்ற மாணவர்களும் கேட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சேர்ந்து நான் சொல்கிறேன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் லேர்னிங், ஃப்ரீ சாஃப்ட்வேர் கோர்சஸ் நிறைய நமக்கு இருக்கிறது. அவற்றை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கிள், லாஸ்ட் வீக் யூ ஸ்போக் அபவுட் த கேட் எக்ஸாமினேஷன், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். அன்று சொன்னீர்கள் கேட் எக்ஸாமினேஷன் பற்றி. அது உயர்கல்வி மட்டும்தான் நீங்கள் சொன்னீர்கள். வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் கேட் எக்ஸாமினேஷன் அண்ட் த பப்ளிக் செக்டார்ஸ்? பொது நிறுவனங்களுக்கும் இந்த கேட் எக்ஸாமினேஷனுக்கும் என்ன சம்பந்தம் என்று அழகாக கேட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்கள் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் மூலமாக அந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன்.
கேட் ஒருவேளை இன்ஜினியரிங் மாணவர்களாக இருந்தால் 4ஆம் ஆண்டு படிக்கும் போதே அவர்கள் கேட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறார்கள். பொதுவாக அந்த கேட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மாஸ்டர் டிகிரிக்கு செல்லலாம். அதுவும் கேட் எழுதி மாஸ்டர் டிகிரி என்று சொன்னால் ஐஐடி, என்ஐடி, ஐஐஐடி மிகச்சிறந்த நிறுவனங்களிலே நீங்கள் மாஸ்டர் டிகிரி வித் ஸ்டைஃபண்டாக 12,400 ரூபாய் ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வி படைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒரு கேட் எக்ஸாமினேஷனில் நீ நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தால் அது 3 ஆண்டுகளுக்கு செல்லும். 2 ஆண்டுகளிலே நீ எம்இ, எம்டெக் பட்டத்தை பெற்று விடுகிறாய். மற்றொரு ஆண்டு இருக்கிறது அல்லவா? ஒருவேளை நீ பிஹெச்டி படிக்க வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த கல்வி நிறுவனங்களிலே படிப்பதற்கு இந்த கேட் ஸ்கோர் உனக்கு ஆறுதலாக இருக்கிறது, அது உதவியாக இருக்கிறது. ஆனால் அந்த மாணவர் கேட்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த கேட் எக்ஸாம் அண்ட் த பப்ளிக் செக்டார்ஸ்? பொது நிறுவனங்களுக்குள் எப்படி செல்லலாம்? உதாரணமாக பிபிசிஎல் என்று சொல்லக்கூடிய பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், இங்கு நாம் செல்வதற்கு இந்த கேட் ஸ்கோரை வைத்து வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள். பார்க், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பாபா அணு ஆராய்ச்சி மையம், இங்கு செல்வதற்கு இந்த கேட் ஸ்கோரை வைத்து வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள். பிஇஎம்எல், பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், இந்த கேட் எக்ஸாமினேஷன் மார்க் தேவை. ஹெச்எல் என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், இங்கே செல்வதற்கும் இந்த கேட் எக்ஸாமினேஷன் மதிப்பெண்கள் நமக்கு தேவை. அதன் மூலமாக நீங்கள் வேலை வாய்ப்பு பெறலாம். இன்னும் இந்த மாணவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்ற காரணத்தால் இதை சார்ந்த 2 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கிறது. அந்த எக்ஸாம்ஸ் எது என்னவென்றால் யூஜிசி நெட், யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நெட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன், சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நெட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதை எழுதினாலும் பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரியிலே டிஆர்பி என்று சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகின்ற அந்த தேர்வு எழுதி செல்ல வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இசட் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதினால் அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே நீங்கள் செல்லலாம். ஆனால் இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நெட் என்ற எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். அதுதான் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் என்று பொருள். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நடத்துகின்ற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது ஒரு பாடம் 2 பாடம் அல்ல, 84 பாடங்களுக்கு அவர்கள் நடத்துகிறார்கள். 84 பாடங்கள் சேர்ந்த பேராசிரியர்களாக எந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு செல்வதற்கு இந்த யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அந்த மாணவனுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த யூஜிசி நெட்டிலே நான் தேர்ச்சி பெற்றால் எந்த பொது நிறுவனத்திற்கு செல்லலாம் என்று அழகாக கேட்டிருக்கிறார்கள். அந்த பொது நிறுவனத்தினுடைய பட்டியலை வாசிக்கின்றேன். திருச்சியில் இருக்கக்கூடிய பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், என்டிபிசி என்று சொல்லக்கூடிய நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன், தேசிய அனல் மின் நிலையம், இங்கு நீங்கள் செல்லலாம். ஓஎன்ஜிசி என்று சொல்லக்கூடிய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன், இங்கேயும் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் மூலமாக நீங்கள் வேலை வாய்ப்பினை பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதோடு தொடர்ந்து சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன், இது எங்கெல்லாம் செல்லலாம் என்று சொன்னால் மீண்டும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். பாபா என்றால் யாரோ என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஹோமியோ பாபா என்பவர் தான் இந்திய அணுவியல் ஆராய்ச்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய நினைவாகத்தான் பார்க் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்றால் அந்த பொது நிறுவனத்திற்கு உள்ளே நீங்கள் செல்லலாம். ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், தென் தமிழகத்திலே இப்போது ஐஎஸ்ஆர்ஓ என்று சொன்னால் அத்தனை மாணவர்களும் ஆர்வமாக கேட்கிறார்கள். எதற்காக தெரியுமா மாணவர்களே? இந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனாக இருந்திருக்கின்ற காரணத்தால் இந்த தென் பகுதிக்கு அது ஒரு பெருமை என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இப்போது ஜனவரி 14ஆம் தேதி டாக்டர் நாராயணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஐஎஸ்ஆர்ஓனுடைய சேர்மனாக பதவியேற்றிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக சோம்நாத் என்பவர், டாக்டர் சோம்நாத் அவர்கள் கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள். அதற்கு முன்பதாக டாக்டர் சிவன் அவர்கள் ஐஎஸ்ஆர்ஓனுடைய சேர்மனாக இருந்தவர்கள், தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் நீங்கள் சென்று பயன்பெற வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பொது நிறுவனத்தில் உள்ளே சென்று விண்வெளி துறையிலே சாதனை படைக்கலாம். ஐஜிசிஏஆர், ஐஜி கார் என்று சொல்வார்கள், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச். மாணவ செல்வங்களை, இது எங்கே இருக்கிறது என்றால் சென்னைக்கு அருகில் உள்ள கல்பாக்கத்தில் இருக்கிறது. அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன் எழுதலாம். மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால் ஐஐஎஸ்சி, இந்தியன் Institute of Science, மிகவும் very famous institution which is located at Bangalore. மாணவ செல்வங்களை, இது அப்படி என்ன ஃபேமஸ் என்று சொன்னால், இந்தியாவினுடைய நோபல் பரிசு பெற்ற, அறிவியலில் நோபல் பரிசு பெற்ற முதல் விஞ்ஞானி சர் சிவி ராமன் அவர்கள் ஐஏஎஸ்சியிலே டைரக்டராக இருந்தவர்கள். அதனால் அப்படிப்பட்ட சீரும் சிறப்பு பெற்ற ஐஏஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸுக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷனில் நிச்சயமாக
தேர்ச்சி பெறுவதன் மூலமாக அப்படிப்பட்ட பொது நிறுவனங்களுக்கு உள்ளே செல்லலாம். இந்த மாணவனை நான் பாராட்டுகின்றேன். மிகச் சிறப்பான கேள்வியினை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சில மாணவர்கள் கிட்டத்தட்ட 6 அல்லது 7 மாணவர்கள் அங்கிள் ஹவு டு பிகம் எ பைலட் என்று கேட்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏவியேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அங்கிள், ஐ வாண்ட் டு நோ அபவுட் த பைலட் ட்ரைனிங் கோர்சஸ் என்று கேட்டிருக்கிறார்கள். இதில் நான் விசாரித்து பார்த்ததிலே, பல புத்தகங்களை வாசித்ததிலே, இது பட்டப்படிப்பு தேவையில்லை என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அங்கிளாக, ஒரு சகோதரராக நான் சொல்கிறேன், மாணவ செல்வங்களே, ஒரு பைலட்டாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிவு முதிர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு யூஜி டிகிரியை படித்துவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் பட்டப்படிப்பு தேவையில்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், +2 நீங்கள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்திருக்க வேண்டும், கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் பைலட்டாக மாற முடியும். உடல் தகுதி நன்றாக இருக்க வேண்டும். பல்வேறு மெடிக்கல் செக்அப் பண்ணுவார்கள். என்ன மாதிரியான மெடிக்கல் செக்அப்? தெளிவான கண் பார்வை இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அந்த மெடிக்கல் செக்அப் ஒரு லாங் ப்ராசஸ். அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். சில மாணவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அங்கிள் எனக்கு SPL என்று சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பைலட் லைசன்ஸ் பெற வேண்டும். எப்படி ஒரு பைக்குக்கு நான் லைசன்ஸ் எடுத்து வைத்திருக்கிறேனோ, என் தந்தை எப்படி ஒரு காருக்கு லைசன்ஸ் எடுத்து வைத்திருக்கிறார்களோ, அதே போல் நான் ஒரு விமானத்திற்கு ஓட்டியாக ஒரு லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அழகாக கேட்டிருக்கிறார். அதை SPL என்று சொல்கிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் பைலட் லைசன்ஸ் பெறுவதற்கு 3 கட்டங்கள் அவசியம். ஒரு பயிற்சி நிலையத்தில் சேர வேண்டும். அது அப்ரூவ்டு பயிற்சி நிலையங்கள் இருக்கிறது, தனியார் பயிற்சி நிலையங்களும் இருக்கின்றன. 20 மணி நேர பயிற்சியாளர் கொடுப்பார், அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தனியே விமானம் ஓட்டும் திறன் இருக்கிறதா என்று ஆராயப்படும். அதில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கிறது, 2 பேப்பர் இருக்கிறது. அந்த பேப்பரை எழுதி நீங்கள் தேர்வு பெற வேண்டும். ஏர் ரெகுலேஷன், ஏர் நேவிகேஷன், இந்த போன்ற பாடங்களிலே நீங்கள் தேர்ச்சி பெற்றால் ஸ்டூடெண்ட்ஸ் பைலட் லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிரைவேட் பைலட் லைசன்ஸ் எனக்கு இருந்தால் போதும் என்று சிலர் நினைத்தால், பயிற்சியாளர்களுடன் சேர்ந்து தனியாக நீங்கள் விமானம் ஓட்டி உங்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சி. 60 மணி நேரம் அந்த பயிற்சியாளரோடு சேர்ந்து நீங்கள் விமானத்தை ஓட்டி நீங்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்கான பயிற்சிகள் கொடுத்த பிறகுதான் இந்த பணி நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இல்லை, நான் விமான ஓட்டியாக சம்பளம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அது CPL என்று சொல்கிறார்கள், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். CPL கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். 250 மணி நேரம் விமானம் ஓட்டும் பயிற்சியை அந்த பயிற்சியாளரோடு சேர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு தானாகவே பயிற்சி பெற்ற பிறகு ஓட்டி நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இரவு நேர விமானம் ஓட்டுதல் என்பது மிக மிக முக்கியம். சற்று குளிராக இருக்கக்கூடிய நாடுகளிலே பனிமூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த பனிமூட்டத்தை எப்படி சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்பார்கள். அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். நான் சொன்ன அந்த 2 பாடங்களிலும் எழுத்து தேர்வு இருக்கும். அந்த எழுத்து தேர்வை முடித்தால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏவியேஷன் அந்த அமைப்பு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கும். கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் உங்கள் கையிலே கிடைக்கும். பைலட்டாக செல்கிறவர்களுக்கு நன்னடத்தை என்பது குட் டிசிப்ளினரியானாக இருக்க வேண்டும். ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும். காலம் தவறாமை, பங்க்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடும் உழைப்பு இருக்க வேண்டும். ஹார்ட் ஒர்க்கராக இருக்க வேண்டும். ஒரு பிரேவ்னஸ் இருக்க வேண்டும். மன உறுதி இருக்க வேண்டும். ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டும். ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சிக்கலான சூழ்நிலைகளில் கூட உரிய முடிவு எடுக்கும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். 7 மாணவர்கள் கேட்ட காரணத்தால் சற்று அதிகமாக சொல்கிறேன். பல மணி நேரம் பயணம் செய்த சலிப்பே அந்த பைலட்டுக்கு இருக்கவே கூடாது. நல்ல உடற்தகுதி அவருக்கு இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது. தனியார் விமானங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் விமானியாக சென்று சேர்ந்து கொள்ளலாம். சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் என்று சொல்லி நிறைய தொழில் அதிபர்கள், பெரிய பணக்காரர்கள் தங்களுக்கென்று விமானத்தை வைத்திருக்கிறார்கள். அதில் விமானியாக செல்வதற்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய இராணுவத்திலே சென்று இராணுவ பைலட்டாக நீங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகளும் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் CPL என்று சொல்லக்கூடிய கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இதனை பெற்ற பிறகு நிச்சயமாக நீங்கள் அதில் சென்று பயன் அடையலாம். இந்திரா காந்தி ராஷ்டிரிய ஊரான் அகாடமி, பாம்பே ஃப்ளையிங் கிளப், தேசிய பறக்கும் பயிற்சி நிறுவனம், இண்டிகோ கேடட் பயிற்சி திட்டம், விமான போக்குவரத்து, இவற்றின் அரசாங்கம் நடத்துகின்ற இந்த ட்ரைனிங் சென்டரில் சென்று நீங்கள் பயிற்சி பெறலாம். பிரைவேட்டாகவும் நிறைய பயிற்சி நிலையங்கள் இருக்கிறது. டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ ஜஸ்ட் ரெட் ஒன் ஆஃப் தி நியூஸஸ் இன் த மேகசின். விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அவர்கள் சொல்கிறார், வரும் ஆண்டுகளிலே 20,000 விமானிகள் இந்தியாவிற்கு தேவை என்று சொல்கிறார். சரியான நேரத்தில் தான் இந்த மாணவர் சரியான கேள்வியினை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக பைலட்டாக விரும்புகின்ற மாணவர்களை உற்சாகப்படுத்துகின்றோம். நீங்கள் சிறப்பாக இந்த பணியில் சேர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதர், ஐ எம் எ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்.
வெரி பிரீஃப்லி டெல் மீ த அவுட்லைன் ஆஃப் ஆடிட்டர் சிஏ. அது நான் ஆடிட்டர் சிஏ பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், அது சொல்லாத கருத்துக்களை மட்டும் வேகமாக சொல்கிறேன். அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, அதற்கான தேர்வு முறைகளை சற்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்வு முறைகளை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். காமர்ஸ் அக்கௌண்டன்சி பாடங்கள் எடுத்து படித்த +2 மாணவர்கள் முடித்த பிறகு நீங்கள் சிஏ படிக்கலாம். இந்த சிஏ படிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இந்திய பட்டய கணக்காளர் அமைப்பு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா நடத்துகின்ற முதலில் காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், இதில் நீங்கள் எழுத வேண்டும். இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும். இந்த தேர்வில் தகுதி பெற்றவர்கள் அடுத்த நிலையான இன்டர்மீடியட் படிப்பிற்கு உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த இன்டர்மீடியட் தேர்வில் 2 நிலைகள் இருக்கின்றன. இந்த 2 விதமான நிலைகளில் 2 தேர்வுகள் முழுமையாக படித்தவர்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பிறகு இந்த அமைப்பில் பதிவு செய்தவர்கள் மட்டுமே ஆடிட்டர் பணி செய்ய முடியும். அவர்கள் தான் சிஏ அக்கவுண்டன்ட், சிஏ ஆடிட்டர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், நான் சொன்ன இந்த 2 தேர்வுகள் 2 நிலைகள் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, அந்த 2 தேர்வுகளில் முதல் தேர்வை ஒருவேளை எழுதி முடித்த மாணவர்கள் ரிஜிஸ்டர்ட் ஆடிட்டர்ஸ் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் அலுவலகத்தில் சென்று பயிற்சியாளராக நீங்கள் சேர்ந்து ஒரு 2.5 ஆண்டுகள் நீங்கள் அங்கே பயணம் செய்து அங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதற்கு பிறகு நீங்கள் இறுதித் தேர்வை எழுதிக் கொள்ளலாம். அதற்கு பிறகு நீங்கள் அந்த அமைப்பில், இந்திய பட்டய கணக்காளர் அமைப்பிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டனாக நீங்கள் மாறலாம். இது இந்த மாணவர் கேட்டிருக்கின்ற தேர்வு முறைகளை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்காக இந்த பதில். அதே போல் காமர்ஸ் மாணவர் ஒருவர் சற்று மனதிற்கு வேதனையாக இருந்தது. அவர் கேட்டிருக்கிறார், ஐ எம் எ வெரி புவர் பாய் அங்கிள் டூயிங் மை பிகாம். Immediately after my BCom degree, is it possible to get a job? நான் முடித்தவுடன் எனக்கு ஏதாவது வேலை, காமர்ஸ் முடித்த பிறகு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார். சில மாணவர்கள் நானும் வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றேன். நான் பணியாற்றிய கல்லூரியிலே காலை நேரத்திலும் நடைபெறும், மாலை நேரத்திலும் வகுப்புகள் நடைபெறும். 2 ஷிஃப்டாக நடைபெறும். காலை நேரத்தில் படிக்கின்ற மாணவர்கள் மாலை நேரத்தில் சென்று வேலை பார்ப்பது எனக்கு தெரியும். மாலை நேரத்தில் படிக்கின்ற மாணவர்கள் காலை நேரத்தில் வேலை பார்த்துட்டு வந்து அந்த ஃபீஸை கட்டுவார்கள். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட மாணவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கல்வியிலே நீங்கள் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஏழை மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அப்படி என்றால் நீங்கள் படித்து கொண்டிருக்கும் காமர்ஸ் படித்து கொண்டிருக்கும் போதே கம்பெனி செக்ரட்டரிஷிப் என்ற ஒரு சின்ன கோர்ஸ் இருக்கிறது, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் என்ற சின்ன கோர்ஸ் இருக்கிறது. உங்களுடைய ஆசிரியர்களிடம் சென்று நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டால் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், இந்த தேர்வுகளை நீங்கள் எழுதிவிட்டால் போதும். அருமையான மாணவர்களை, நிச்சயமாக சொல்லுகிறேன், உடனடியாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. படித்து கொண்டிருக்கும் போதே எனக்கு வேலை வேணும், ஒரு சாஃப்ட்வேர் காமர்ஸில் இருக்கிறது, டேலி என்ற ஒரு சாஃப்ட்வேர். இதை படித்து விட்டால் எந்த ஒரு சின்ன தொழிற்சாலைக்கும், ஒரு சின்ன கடைக்கும் ஒரு சென்று நீங்கள் ஒரு கணக்கீடுகளை கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணுவதற்கு நீங்கள் தகுதி பெற்றவர்களாக மாறிவிடுகிறீர்கள். நிச்சயமாக ஒரு ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு உங்களால் நீங்கள் செல்ல முடியும். இதெல்லாம் இப்போது இன்கம் டேக்ஸ் மாதங்கள், பிப்ரவரி மார்ச் மாதங்கள் ஆரம்பித்து விட்டாலே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லோருமே தன்னுடைய வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கெல்லாம் சென்று எல்லாவற்றையும் சப்மிட் பண்ணுவார்கள். இந்த நேரத்திலே காமர்ஸ் படித்த அருமையான மாணவனே, நீ இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ணுவதை எப்படி என்பதை கற்றுக்கொண்டால் ஒரு ரிஜிஸ்டர்ட் சிஏ இருப்பார், அவரிடம் சென்று நீ சொன்னால், எனக்கு நன்றாக தெரியும், நான் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் அழகாக போடுவேன், போட்டு அது கம்ப்யூட்டரில் இந்த போர்ட்டல்லே நான் அழகாக பதிவு செய்வேன், எனக்கு ஒரு பணி தாருங்கள் என்று சொன்னால், இந்த காலகட்டத்திலே மாலை நேரத்தில் ஒரு 5 மணியிலிருந்து 8 மணி வரை நீங்கள் சென்றால் நிச்சயமாக அந்த சிஏ படித்த அந்த ஆடிட்டர் உங்களுக்கு ஒரு பணியினை கொடுப்பார். அங்கே வரக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மற்ற தொழிற்சாலை மூலமாக வருகின்றவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக இப்போது அரசாங்கம் சொல்லுகின்ற ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கிறது அல்லவா, சரக்கு மற்றும் சேவை வரி. ஹவு டு கால்குலேட் ஜிஎஸ்டி என்று ஒரு பெரிய சிஸ்டமே இருக்கிறது. அந்த போர்ட்டலுக்குள் சென்று, அது சிஏ படித்தவர்கள் மட்டும்தான் அந்த போர்ட்டலுக்குள் செல்ல முடியும். அதற்கென்று ரிஜிஸ்டர்ட் பீப்புள் தான் போர்ட்டலுக்கு செல்ல முடியும். ஆனால் அவர்கள் போர்ட்டலில் திறந்து நீங்கள் இதிலே பயிற்சி பெற்று விட்டால்,
how to enter the GST sections என்று சொல்லி இதில் பயிற்சி பெற்றால் நிச்சயமாக அவர்களோடு இணைந்து நீங்கள் பணி பெற்றால் அந்த பணியினை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஓரளவிற்கு சம்பளங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். எதிர்காலத்தில் நீங்கள் நன்றாக படிப்பதன் மூலமாக கண்டிப்பாக மிகச்சிறந்த பணியினை நீங்கள் பெற முடியும். அதற்காக நாம் ஆண்டவரிடம் எப்போதும் ஜெபம் செய்வோம். நிறைய மாணவர்கள் கேட்டிருக்கிற கேள்வி, அன்று நீங்கள் சொன்னீர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் என்று சொல்லிவிட்டு அப்படியே சென்று விட்டீர்கள். அதில் உள்ள தேர்வு முறையும் சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதில் உள்ள தேர்வு முறையும் சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கொஸ்டின் பேட்டர்னையும் கேட்டிருக்கிறார்கள். நேரம் இருந்தால் நான் நிச்சயமாக அதை நான் சொல்லி முடிக்கின்றேன். அஃப்கோர்ஸ் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன், இது இப்போது மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பினை பெற்றிருக்கிறது. அரசு பணிக்கு செல்ல வேண்டும், அரசு அதிகாரியாக நான் பணியாற்ற வேண்டும். அருமையான மாணவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களே, நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்தால் ஒரு மிகச்சிறப்பான முடிவு. அதே நேரத்திலே இந்த உலகத்திலே, இந்த இந்தியாவிலே, இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு நேர்மையான அதிகாரியாக நான் இருப்பேன் அரசு பணியிலே என்ற ஒரு உறுதியை, மொழியை இன்று நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் குரூப் 1 எக்ஸாமினேஷன் இருக்கிறது. அதில் எப்படிப்பட்ட போஸ்டிற்கு செல்லலாம் என்று கூட கேட்டிருக்கிறார்கள். அது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மாணவர் கேட்ட காரணத்தால் சொல்கிறேன். டெப்டி கலெக்டராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் குரூப் 1 எழுத வேண்டும். டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் செல்ல வேண்டும் என்று சொன்னால் குரூப் 1 எழுத வேண்டும். உதவி ஆணையர் வணிக வரித்துறை குரூப் 1 எக்ஸாமினேஷன். உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை குரூப் 1 எக்ஸாமினேஷன். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர் குரூப் 1 எக்ஸாமினேஷன். தீயணைப்புத்துறை மாவட்ட பதிவாளர், இவற்றிற்கெல்லாம் செல்வதற்கு குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் செல்வதற்கு ஒரு யூஜி டிகிரி, அண்டர் கிராஜுவேட் டிகிரி, ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் படித்திருக்க வேண்டும். இதிலே ஒரு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கிறது, ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கிறது. முதல் நிலை தேர்வு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 4 பதில்கள் இருக்கும். ஒரு கேள்விக்கு 4 பதில் இருக்கும். அதில் ஒன்றை டிக் பண்ண வேண்டும். அருமையான மாணவர்களை, இதில் ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு கேள்வியை நான் பார்த்தேன். இந்தியாவிலே ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட ஒரு மாநிலம் எது என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள். நான் சொல்கிறேன், இந்தியாவில் இன்றும் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட ஒரு மாநிலம் இருக்கிறது. there is a state in India even today English is an official language என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நாகாலாந்து என்பதுதான் சரியான பதில். ஆனால் அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு கோவா இருக்கும், டெல்லி இருக்கும். டெல்லிலாம் யூனியன் பிரதேசம். இது நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண தெரிகிறதா என்று செக் பண்ணுவதற்காக அந்த கரண்ட் அஃபேர்ஸ், இல்லை என்று சொன்னால் ஜிகே என்று சொல்லக்கூடிய ஜெனரல் நாலேஜ் கேள்விகள் இதை போல கேட்பார்கள். ஒரு முறை இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் வாசித்து மனதில் பதித்து விட்டால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? மறக்கவே செய்யாது. நீங்கள் இனிமேல் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த கேள்வியை கேட்டால் நிச்சயமாக உங்களால் பதில் சொல்ல முடியும். இந்தியாவில் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் எது என்று கேட்டால் நாகாலாந்து என்று உடனடியாக உங்களால் பதில் சொல்ல முடியும். இது இயற்கையினுடைய நியதி, ஆண்டவருடைய கட்டளை. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நிறைய வாசிப்பதன் மூலமாக இந்த தேர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். முதல் நிலை தேர்வு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். மெயின் எக்ஸாமினேஷனில் 3 பேப்பர்ஸ் இருக்கிறது. ஒரு பேப்பருக்கு 250 மதிப்பெண்கள் மூலமாக 3 பேப்பர்ஸ் 750 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எழுத வேண்டும். மிக மிக முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுமா அருமை செல்வங்களே? தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக 40% மதிப்பெண்களை கண்டிப்பாக எடுத்திருக்க வேண்டும். கட்டாயம், இட் இஸ் கம்பல்சரி. அதற்கு பிறகு இன்டர்வியூ 100 மதிப்பெண்கள். தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக 40% மதிப்பெண்கள். அப்போ தமிழுக்கு என்று ஒரு போர்ஷன் இருக்கிறது. அதில் 40% மதிப்பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் குரூப் 1 ஆபீசராக இருந்து ஒரு மாவட்டத்திலே நீங்கள் உதவி ஆணையர், வணிக வரித்துறையாக, டெப்டி கலெக்டராக, டெப்டி கமிஷனர் போலீஸாக நீங்கள் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. குரூப் 2 தேர்வுகள், அதில் 2A இருக்கிறது, 2M இருக்கிறது. முக்கிய பதவிகள் எவை என்று சொல்லி இந்த மாணவர் கேட்டிருக்கிறார். நகராட்சி ஆணையாளராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் குரூப் 2 பரீட்சை எழுத வேண்டும். துணைசார் பதிவாளர், உதவி தொழிலாளர் நலத்துறை அலுவலர், வருவாய் உதவியாளர், கூட்டுறவு முதுநிலை ஆய்வாளர், ஏதேனும் ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும். ஒரு யூஜி டிகிரி படித்திருக்க வேண்டும், பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். இங்கேயும் அதே போல பிரிலிமினரி தேர்வுகள் 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அந்த 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல 100 வினாக்கள் ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ். 25 வினாக்கள் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து கேள்விகள் வரும். 75 வினாக்கள் ஜிகே என்று சொல்லக்கூடிய ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு சிந்தனை, அதன் மூலமாக கேள்விகள் வரும். எனக்கு இன்னும் கூட இந்த குரூப் 2 தேர்விலே கேட்ட கேள்வி ஞாபகத்தில் இருக்கிறது. நான் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி வரும்போது அங்கே இந்த குரூப் 2 தேர்வில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள். அப்போது கலைஞர் ஐயாவும் இருக்கிறார்கள், ஜெயலலிதா அம்மாவும் இருக்கிறார்கள். 2 பேருமே முதலமைச்சராக இருந்தவர்கள், நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன என்பது ஒரு கேள்வி.
இது எல்லாருக்குமே தெரிந்த பதில். இப்போது நான் சொல்வது ஒரு 10 அல்லது 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கேள்வி கேட்ட அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்தது, பாராளுமன்ற தேர்தல் வந்தது. இந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கலைஞர் ஐயாவும் வந்து பிரச்சாரம் செய்கிறார், ஜெயலலிதா அம்மாவும் வந்து பிரச்சாரம் செய்கிறார். 2 பேரும் பத்திரிகை செய்திகளிலே மாறி மாறி சொன்ன விஷயம் 40 நமதே, 40 நமதே, 40 நமதே என்று சொல்கிறார். இந்த நேரத்திலே குரூப் 2 எக்ஸாமினேஷன்ல இந்த கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கலைஞரையா சொன்னது எப்படி தவறாக இருக்க முடியும்? ஜெயலலிதா அம்மா சொன்னது எப்படி தவறாக இருக்க முடியும்? 40 என்று சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி அங்கே இருந்த ஆப்ஷன்ல 40 ஆப்ஷன், 39 ஆப்ஷன், 41 ஆப்ஷன், இதிலே 55% மாணவர்கள் 40 என்று டிக் அடித்து விட்டார்கள். அருமையான மாணவ செல்வங்களே, அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி என்று சொல்லப்படுகின்ற புதுச்சேரியிலும் தேர்தல் நடைபெறும். அவற்றையும் சேர்த்து நடைபெறுகின்ற காரணத்தால் இந்த தலைவர்கள் 40 நமதே என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39 தான் சரியான பதில். 45% மாணவர்கள் தான் அந்த காலகட்டத்திலே சரியாக பதிலளியிருந்தார்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், you must be able to distinguish between the questions and also answer. அதை பகுத்தறிந்து அழகாக நீங்கள் பதில் எழுத தெரிய வேண்டும் என்பதை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மெயின் எக்ஸாமினேஷன் இது ஒரு 3 மணி தேர்வு, 3 மணி நேர தேர்வு, 300 மார்க்ஸிற்கு நீங்கள் எழுத வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், இதிலும் 40% மதிப்பெண்கள் கட்டாயம் தமிழ் தகுதி தேர்வில் எடுத்திருக்க வேண்டும். 40 மதிப்பெண்கள் டைரக்ட் இன்டர்வியூக்காக உண்டு. குரூப் 4 எக்ஸாமினேஷன், இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்காக குரூப் 4 எக்ஸாமினேஷன், ஸ்டெனோ டைபிஸ்ட்காக குரூப் 4 எக்ஸாமினேஷன், பில் கலெக்டராக செல்வதற்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன், VAO என்று சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக செல்வதற்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன், ஃபீல்டு சர்வேயராக செல்வதற்கு, டிராஃப்ட்ஸ்மேன் வரைவாளர் செல்வதற்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன். +2 தகுதி இருந்தால் போதும். குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு நீங்கள் +2 தகுதி இருந்தால் போதும். ஒருவேளை குரூப் 4 தேர்வு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் +2 முடித்த மாணவர்கள் கூட எழுதலாம். அதற்கான பயிற்சிகளில் நீங்கள் இணையாக ஈடுபடலாம். பேப்பர் 1ல 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உண்டு. இதிலும் சொல்கிறேன், தமிழ் மொழி தகுதி தேர்வு 40% மதிப்பெண்கள் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். பேப்பர் 2 75 வினாக்கள் ஜிகேயில் இருக்கும், 25 வினாக்கள் ரீசனிங்ஸ் என்ற பகுதியில் இருக்கும். இவற்றிலும் நீங்கள் ஈடுபட்டு குரூப் 4 தேர்விலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த அருமையான மாணவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி எப்படி தமிழ்நாட்டில் உள்ள பணிகளுக்காக இருக்கிறதோ, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கிறதோ, அதே போல யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த எக்ஸாமினேஷன் ஒன்றிய அரசினால் நமக்கு நடத்தப்படுகிறது. ஒன்றிய அரசினால் நடத்தப்பட நாம் IAS IPS மட்டும்தான் எப்போதும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 24 தகுதி தேர்வுகள், 24 போஸ்ட் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதல் நிலை ஆல் இண்டியா சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அவைகள் கிட்டத்தட்ட 17 19 வகையான தேர்வுகள் இருக்கின்றன. அந்த குடிமை பணிகள் இருக்கின்றன, அந்த சிவில் சர்வீசஸ் இருக்கின்றன. பழைய காலத்தில் இது சிவில் சர்வீசஸ் என்று சொல்லப்பட்டது. இப்போது இது IAS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான் ஒரு மாவட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தான் அந்த டாப் பொசிஷனில் இருப்பார். ஸோ அப்படி டாப் பொசிஷனுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற அருமையான மாணவ செல்வங்களே, IAS படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். IPS, இந்தியன் போலீஸ் சர்வீஸ், IPOS இந்தியன் போஸ்டல் சர்வீஸும் இருக்கிறது, இந்தியன் போலீஸ் சர்வீஸும் இருக்கிறது, இந்தியன் போஸ்டல் சர்வீஸும் இருக்கிறது. IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அயல்நாட்டிலே தூதரகத்திலே பணிபுரிவதற்கு தூதர்களாக செல்கிறார்கள் அல்லவா, ஃபாரினுக்கு சென்று நாம் தூதர்களாக இருக்கிறார்கள் அல்லவா, அந்த போஸ்ட்டுக்கு செல்வதற்கு IFS என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அதே நேரத்தில் IFOS என்று அது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் இருக்கிறது. ஒரு வனத்துறையிலே ஒரு ஹெட் ஆக இருப்பதற்காக IFS படித்தவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார். எப்படி IAS இருக்கிறது, அதே போல் IAAS இருக்கிறது, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீஸ் இது இருக்கிறது. அதிலும் சேர்ந்து IRS, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்கிறது. இப்படி பல நிலைகளிலே நீங்கள் கண்டிப்பாக இதில் ஈடுபட்டு நிச்சயமாக எதிர்காலத்தில் IAS ஆக மாறுவேன் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும். காரணம், இந்திய நாட்டிற்குள் நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் சென்று பணிபுரியலாம். அப்படி பணிபுரியும் போது அந்த இடத்தில் நாம் நேர்மையாக இருப்பதன் மூலமாக, அந்த இடத்தில் ஒரு லஞ்சம் என்ற ஒரு இருள் இருந்தால் நாம் அங்கு பணியாற்றுவதன் மூலமாக ஒளி பெற்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் நிச்சயமாக மகிமைப்படுத்துவோம். அப்படி செய்வதற்கு நீங்கள் நிச்சயமாக இந்த பதவிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆல் இண்டியா சர்வீஸ் என்று 17 19 இருக்கிறது. மீதி குரூப் A சிவில் சர்வீஸ் இருக்கிறது, குரூப் B சிவில் சர்வீஸ் இருக்கிறது. இவற்றிலும் நீங்கள் இந்த தேர்வினை எழுதி செல்லலாம்.
இப்போது ஆர்ஆர்பி என்று சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து நிறைய போஸ்ட்டுக்காக போட்டிருக்கிறார்கள். இதற்காகவும் மாணவர்கள் சில கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் இதற்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை எது என்று கேட்டால் ரயில்வே துறை தான் இந்தியாவிலே மிகப்பெரியது. இந்த ரயில்வே துறையில் செல்வதற்கு நிறைய போஸ்ட்லாம் இருக்கிறது. அவற்றிற்கான தேர்வுகள் எழுதி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 22-23 ஆண்டுகளுக்கு முன்பதாக தூத்துக்குடியிலே துணை ஆட்சித்தலைவராக ஒரு அருமையான மனிதர் வந்து சேர்ந்தார். துணை ஆட்சித்தலைவராக ஐஏஎஸ் படித்தவர்கள் தான் வர முடியும். ஐஏஎஸ் படித்து அங்கு சேர்ந்த நாட்களிலே நான் பேராசிரியராக யோவான் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த வேளையிலே மாணவ செல்வங்களுக்கு எப்படியாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், இவரை அழைத்து வந்து நாம் பேச வைத்தால் என்ன என்று சொல்லி அந்த நல்ல மனிதரை, துணை கலெக்டரை கல்லூரிக்கு அழைத்து வந்து அவரை நாங்கள் பேச வைத்தோம். அவர் பேசும்போது அழகாக சொன்னார், அவருடைய பெற்றோருக்கு விருப்பம் மிகச்சிறந்த இன்ஜினியராக மாற வேண்டும் என்பதுதான். ஆனால் இவருடைய விருப்பம் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற ஒரு கனவு. அப்பா அம்மாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் அப்பா அம்மா சொன்ன ஒரு கல்லூரியிலே இன்ஜினியரிங் சேர்ந்து விட்டார். 4 ஆண்டுகள் அங்கே படிக்க வேண்டும். ஆனால் இவருடைய எண்ணம் முழுவதும் ஐஏஎஸ் ஆவது எப்படி. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆசைகளையும் சற்று புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்பா அம்மாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த துணை கலெக்டர் அவர் சொன்ன வார்த்தை, அப்பா அம்மாவை நான் நன்றாக படிக்க வேண்டும், அதே நேரத்தில் ஐஏஎஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். 4 ஆண்டுகள் ஒரு இன்ஜினியரிங்கில் படிக்கும்போது மிகச்சிறப்பான மதிப்பெண்கள் எடுத்து அப்பா அம்மாவை அவர்கள் திருப்திப்படுத்தினார்கள். அந்த கல்லூரியில் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அனுப்புவது ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அந்த மதிப்பெண்கள் எல்லாம் அப்பா அம்மாவிற்கு தெரிந்துவிடும். அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகச்சிறப்பாக படித்தார் அந்த இன்ஜினியரிங் கல்லூரியிலே. மாலை நேரம் வந்தால் போதும் 6 மணியிலிருந்து 8 மணி வரை அங்கே இருக்கக்கூடிய நூலகத்திற்கு செல்வார். அந்த சிலபஸை, எந்த சிலபஸை, ஐஏஎஸ்க்கான சிலபஸை பார்ப்பார். அந்த சிலபஸுக்கு தகுந்த கேள்வி பதில்களை எல்லாம் அவர்கள் நோட் பண்ணி எழுதுவார்கள். முதல் நிலை தேர்வுக்கு தான் நான் சொல்கிறேன், மெயின் எக்ஸாமினேஷன், முதன்மை தேர்விற்கு நான் சொல்லவில்லை. அந்த முதல் நிலை தேர்வு என்ற பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக அந்த 4 ஆண்டுகளும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார்? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சென்று படித்திருக்கிறார். 5 வருட கேள்வித்தாள்களினுடைய தொகுப்பை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார். வைத்து புதிய புதிய சிந்தனைகளை, கரண்ட் அஃபேர்ஸை, எல்லா கேள்விகளினுடைய தொகுப்பை ஒவ்வொரு நாளும் எடுத்து எழுதுவாராம். அவர் எப்படி எழுதுவதாக சொன்னார் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 20 கேள்வி 20 பதில். அதை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருப்பார். இந்தியாவினுடைய ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட ஒரு மாநிலம் நாகாலாந்து என்பதை கொஞ்ச நேரம் அப்படி பார்த்து கொண்டே இருப்பார். அதற்கு பிறகு 17 பல்கலைக்கழகங்களிலே டாக்டரேட் பட்டம் பெற்ற ஒரு இந்தியர் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். உடனடியாக அவர் வந்து மெதுவாக, அப்போல்லாம் ரொம்ப வெப்சைட் கிடையாது, ஆனாலும் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே அவர் போய் வெப்சைட்டுக்குள்ளே போய் இது உண்மையா என்று அப்படியே பார்ப்பாராம். பார்த்தால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் 17 பல்கலைக்கழகங்களே டாக்டரேட் பெற்று ஒரு பக்கத்திற்கு பயோடேட்டா இருந்திருக்கிறது. அந்த அளவிற்கு அவர் 17 பல்கலைக்கழகங்களே டாக்டரேட் பெற்றிருக்கிறார். அவருடைய இந்த கேள்வி கேட்கும்போது 4 ஆப்ஷனில் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயர் இருக்கும், அங்கே அப்துல் கலாம் அவர்கள் பெயரும் இருக்கும், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரும் இருக்கும். அதை ஆணித்தரமாக முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய ஒரு சிந்தனை, அதை பற்றிய ஒரு புரிதல் இருக்க வேண்டும், அதை வாசித்து உணர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அழகாக சொன்னார். ஒரு நாளைக்கு அவர் 20 கேள்வி மட்டும் படித்தார். ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள், 600 கேள்விகள் படித்தார். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 7200 கேள்விகளையும் பதிலையும் அவர் படித்தார். எந்த கேள்வி கேட்டாலும் அந்த 7200 கேள்விகளில் அவரால் பதில் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் படித்த காரணத்தால் அவரால் முதல் ஆண்டு சிறப்பாக முடித்தார். அதே நேரத்தில் இன்ஜினியரிங்கிலும் சிறப்பான மதிப்பெண்கள் கிடைத்தது. அப்பா அம்மாவிற்கு மகிழ்ச்சியையும் கொடுத்தார். 2ஆம் ஆண்டு அதே போல, 3ஆம் ஆண்டு அதே போல, 4ஆம் ஆண்டு அதே போல, 4 ஆண்டுகள் சேர்ந்து 7200 என்று நாள், கிட்டத்தட்ட ஒரு 28,000 சம்திங், 30,000 கேள்வி பதில் அவர் கையிலே இருக்கிறது. இன்ஜினியரிங் முடித்தவுடன் அங்கே ஆனர்ஸ் என்று 75% மேல் மதிப்பெண்களை பெற்று அப்பா அம்மாவை திருப்திப்படுத்த விட்டு, என்னம்மா நீ என்ன அடுத்த வேலைக்கு செல்கிறாயா, எந்த தொழிற்சாலைக்கு செல்கிறாய், எந்த ஐடி கம்பெனிக்கு செல்கிறாய், எந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்திற்கு செல்கிறாய் என்று அப்பா அம்மா கேட்டபோது, அப்பா நான் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுத போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்பா அம்மாவிற்கு புரிந்தது, நம்முடைய மகனினுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது ஐஏஎஸ். அவர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதினார், அதில் தேர்ச்சி பெற்றார். அதற்கு பிறகு அவர் சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷனல் சப்ஜெக்டை அவர் சூஸ் பண்ணினார், மெயின் எக்ஸாமினேஷன் தேர்ச்சி பெற்றார். அதற்கு பிறகு இன்டர்வியூக்கு சென்றார். அந்த நேர்முக தேர்வு செல்வதற்காக நிறைய பயிற்சிகள் எடுத்தார், நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டார். அப்படி வளர்த்து அவர் கலெக்டராக மாறி மிகச் சிறப்பாக மாணவர்களுக்கு உரை நிகழ்த்தினார். நீங்களும் அதை போல செய்ய வேண்டும் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு எட்டாத தூரத்தில் இருக்கிறது, இது எட்டாத கனியாக இருக்கிறது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். நாம் நினைத்தால் நாம் ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபித்து
படித்து இதில் நீங்கள் ஈடுபட்டால் மிகச்சிறந்த IAS IPS ஆஃபீஸராக வருவதன் மூலமாக இந்த இருள் நிறைந்த உலகத்திலே லஞ்ச லாவண்யம் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்கும்போது பிரகாசிக்கிற ஒளியாக நீங்கள் இருப்பீர்கள். இயேசுவின் நாமம் அங்கே மகிமைப்படும். அதனால்தான் நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் எப்படியாவது IAS IPS இந்த கோச்சிங் கிளாஸஸ் நடத்த வேண்டும் என்பதற்காக சென்ற வருடத்திலே ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்தோம். அந்த ஸ்டெப்ஸை இந்த வருடத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கின்றோம். அதில் அட்லீஸ்ட் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக பயிற்சிகளை கொடுப்பதற்கு அருமையான மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வு FX பொறியியல் கல்லூரியிலே சென்ற ஆண்டில் நடைபெற்றது. இந்த ஆண்டிலும் திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் வைத்து நடைபெறும். அதற்கான உதவிகளை செய்வதற்காக ஒரு பெரிய குழுவை காத்திருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் அரசியலிலே உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் திறமையான, நேர்மையான, அச்சம் தவிர், லஞ்சம் தவிர், நீ நெஞ்சம் நிமிர் என்று சொல்லக்கூடிய அளவிலே மாணவ செல்வங்கள் உருவாக வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு தேவையான நிறைய பாடப்புத்தகங்கள் இருக்கிறது. இந்திய அரசமைப்பு படிக்க வேண்டும், இந்திய சட்ட முறைமை படிக்க வேண்டும், இந்திய வரலாறு படிக்க வேண்டும், உலக வரலாறு படிக்க வேண்டும், கலை மற்றும் பண்பாடு படிக்க வேண்டும், சமூக அறிவியல் புவியியல் புத்தகங்கள் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் ஏனென்றால் படிக்க வேண்டும். NCERT புத்தகங்கள் மட்டுமல்ல, அதற்கு ஈக்குவலாக அதே திறன், அதே தகுதி வாய்ந்த தமிழ்நாடு பாடநூல் புத்தகங்களும் கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு பள்ளிகள் சிறப்பாக இருக்கிறது, அந்த புத்தகங்கள் சிறப்பாக இருக்கிறது. அவற்றை நீங்கள் படிக்கலாம். பொருளாதாரம், சுற்றுப்புறச்சூழல், அறிவியல் இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இதற்கும் அதே போல ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ உண்டு. ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேக் நோட் ஆஃப் இட் as I have told you. Practicing writing answers daily. இது ரொம்ப முக்கியம். ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனமாக சூஸ் பண்ண வேண்டும். 5 வருட கேள்வித்தாள்களை தொகுத்து நீங்கள் செய்ய வேண்டும். groom yourself for interview. அதற்கென்று உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். MBA பற்றி நிறைய மாணவர்கள் கேட்டிருக்கிறார். Master of Business Administration. What are all the job opportunities for MBA students என்று கேட்டிருக்கிறார். What examination we should appear to get MBA and tell me the good colleges என்று கேட்டிருக்கிறார். இவையெல்லாம் வெப்சைட்டில் பார்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது மிக மிக முக்கியம். அதன் மூலமாக செல்லுகின்ற போஸ்ட், வேலை வாய்ப்புகள் என்பது ஜெனரல் மேனேஜராக செல்லலாம், ப்ராஜெக்ட் மேனேஜராக செல்லலாம், ஆப்ரேஷனல் மேனேஜராக செல்லலாம், HR மேனேஜர் என்று சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜராக செல்லலாம், ஃபினான்ஸ் மேனேஜராக செல்லலாம், IT மேனேஜராக செல்லலாம். அப்படி என்று சொன்னால் MBAலே நீங்கள் எடுக்க வேண்டிய படிப்பு, அந்த மாணவர் கேட்டிருக்கின்ற காரணத்தால் நான் சொல்கிறேன். MBA ஃபைனான்ஸ் எடுக்கலாம், MBA ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங் எடுக்கலாம், MBA மார்க்கெட்டிங் எடுக்கலாம், MBA ஆப்ரேஷனல் மேனேஜர்ஸ் எடுக்கலாம், என்டர்பிரனர்ஷிப் தொழில் முனைவோர் இதை எடுக்கலாம், IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கலாம், MBA HR என்று சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் எடுக்கலாம். இந்தியாவிலே தலை சிறந்த கல்லூரி என்று சொல்லி எது அப்படின்னு சொன்னால் IIM. எப்படி ஒரு இன்ஜினியரிங்க்கு எப்படி IIT NIT இவையெல்லாம் இருக்கிறதோ அதே போல இந்தியாவிலே IIM என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது 21 IIMs இருக்கிறது. மாணவ செல்வங்களே, இதற்கு உள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் CAT எக்ஸாம், CAT காமன் அட்மிஷன் டெஸ்ட், இதில் எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற்று விட்டால் 21 IIMலே ஏதாவது ஒரு IIM உள்ளே நீங்கள் செல்ல முடியும். அதன் மூலமாக இன்று இந்த உலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருப்பதில் உச்சநிலையில் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் IITயில் படித்தவர்கள், IIMலே படித்தவர்கள். இங்கு படித்தவர்கள் அறிவு கூர்மையை சிறப்பாக இருக்கும். அதற்கான கல்வி முறைகளும் இருக்கிறது, அதற்கான வழிமுறைகளையும் அங்கு செய்து கொடுக்கின்ற காரணத்தால் இவற்றிற்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 21 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லே மிகச் சிறப்பாக கருதப்படுகின்ற IIMs, IIM பெங்களூர், IIM அகமதாபாத், IIM காலிக்கட், IIM கல்கட்டா, IIM மும்பை, இதை தவிர 21 MBAs இருக்கிறது. நிறைய MBAs இருக்கிறதே சார், இதை மட்டும் நீங்கள் சொல்லுகிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம். நிறைய MBAs இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள சில பல்கலைக்கழகங்கள் MBA இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இன்ஜினியரிங் கல்லூரியில் MBA இருக்கிறது. இதில் கவர்மெண்ட் கோட்டாவிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் TANSET என்ற ஒரு பரீட்சை எழுத வேண்டும். தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதில் எழுதினால் ஒரு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவார்கள். அங்கே உங்களுக்கு பட்டியல் கொடுக்கப்படும். யார் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்களோ, தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த MBA பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டில் சிறந்த MBA எந்த கல்லூரியில் இருக்கிறதோ அதற்குள் செல்வதற்கு கவர்மெண்ட் கோட்டாவிலும் செல்லலாம். நேரடியாக சென்று பிரைவேட் கல்லூரிகளிலே நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதாமலும் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் எக்ஸாமினேஷன் எழுதினால் என்றென்றும் நல்லது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இதற்காக CAT எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல, GMAT என்ற ஒரு எக்ஸாமினேஷனும் இருக்கிறது. அதை எழுதினாலும் உயர்ந்த கல்லூரிகளிலே அந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்.
GMAT என்பது கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட். தனியார் கல்லூரிகளிலும் சிறந்த கல்லூரி காலங்காலமாக இருக்கிற 1950களிலே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி சேவியர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று இப்போது அழைக்கப்படுகிறது. இது ஜாம்ஷெட்பூரிலே இருக்கிறது. இதை XLRI என்று சொல்வார்கள், சேவியர் லேபர் ரிலேஷன்ஸ் இன்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள். இதற்காக தனியாக XAT என்று ஒரு எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். சேவியர் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த XLRI சேவியர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் சேர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த கல்லூரி சிறந்த கல்லூரி, இந்த கல்லூரி சிறந்த கல்லூரி என்று சொல்லி? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய பட்டியல் சிறந்த கல்லூரி எது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வெப்சைட்டில் போய் NIRF என்று அடித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், NIRF ரேங்க் வாங்கியிருக்கிறார்களா, அந்த கல்லூரி சிறந்த கல்லூரி. NAAC அக்ரிடிட்டேஷன் வாங்கியிருக்கிறார்களா, நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிட்டேஷன் கவுன்சில், இதிலே வாங்கியிருக்கிறார்களா, A++, பெரிய கல்லூரி, A+, வெரி குட். இப்படி அக்ரெடிட்டேஷன் வாங்கிய கல்லூரிகள் உயர்ந்த கல்லூரிகள். NIRF என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், இதிலே பட்டியலிட்டு பார்த்தால் 100 கல்லூரிகள் பட்டியலிட்டு பார்த்தால் அதில் கிட்டத்தட்ட 26 கல்லூரிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள். எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 26 கல்லூரிகள் 100 கல்லூரிகளே இந்தியாவிலே NIRF ரேங்க் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு உயர்ந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சில மாணவர்கள் கேட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு அக்ரி படிக்கணும், எங்களை அப்பா அம்மாலாம் பெரிய விவசாயிகள், நாங்கள் அந்த விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும், இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 6 அல்லது 7 மாணவர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். அதை நம்முடைய மகாத்மா காந்தி ஐயாவே அப்போதே சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் வேளாண்மை படிப்பிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்று சொல்லி கோயம்புத்தூரிலே இருக்கிறது. அதனுடைய கான்ஸ்டிடியூவன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டத்தட்ட நான் பார்த்த அடிப்படையிலே 17லிருந்து 21 கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த கல்லூரிகளிலெல்லாம் BSc அக்ரி கொடுக்கிறார்கள், BSc ஹார்டிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய தோட்டக்கலை கற்றுக் கொடுக்கிறார்கள், BSc ஃபாரஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய வனத்துறையை பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள், BSc ஃபுட் நியூட்ரிஷன் பற்றி ஊட்டச்சத்து பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள், BSc செரிகல்ச்சர் பட்டு வளர்ப்பு பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே போல BTech அக்ரி இருக்கிறது, BTech ஃபுட் டெக்னாலஜி இருக்கிறது, BTech பயோடெக்னாலஜி இருக்கிறது. இவற்றிலெல்லாம் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், அதை சார்ந்த கான்ஸ்டிடியூவன்ட் கல்லூரிகள் மதுரையில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வல்லநாடு பக்கத்திலே BSc அக்ரி மட்டும் படிப்பதற்கான வசதி இருக்கிறது. BTech அக்ரி அங்கே இல்லை. ஆனால் BSc அக்ரி நீங்கள் படிக்கணும், MSc அக்ரி படிக்கணும்னு சொன்னால் இங்கே நீங்கள் படிக்கலாம். கிட்டத்தட்ட 17லிருந்து 21 கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. அவற்றிலே நீங்கள் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட மாணவர் அது என்ன வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று கேட்டிருக்கிறார். அது என்ன வேலை வாய்ப்பு என்று சொன்னால் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக நாம் செல்லலாம், வேளாண்மை துறை அலுவலராக நாம் செல்லலாம், அக்ரி அசிஸ்டன்ட் ஆஃபீஸராக செல்லலாம், துணை அலுவலர்களாக நாம் செல்லலாம், சீட் சர்டிஃபிகேட் ஆஃபீஸராக நீங்கள் விதை சான்றளிப்பு அதிகாரிகள், இதை படித்தவர்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்டிலே அந்த போஸ்டிங் உண்டு. சாயில் டெஸ்டிங் ஆஃபீஸர், மண் பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். சாயில் டெஸ்டிங் இஸ் வெரி எசென்ஷியல் நவடேஸ். அப்படி என்று சொன்னால் அதற்கு செல்வதற்கு இந்த படிப்பினை படித்திருக்க வேண்டும். விவசாய ஆலோசகராக நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கிறது, நிறைய தனியாருடைய தோட்டங்கள் இருக்கிறது. அங்கே செல்வதற்கு அக்ரிகல்ச்சரல் கன்சல்டண்டாக நீங்கள் செல்லலாம், ஆலோசகராக நீங்கள் செல்லலாம், தோட்டக்கலை நிபுணராக ஹார்டிகல்ச்சரல் ஸ்பெஷலிஸ்டாக நீங்கள் செல்லலாம். நிறைய வேலை வாய்ப்புகள் இவற்றில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். வேளாண்மை என்பது மிக மிக முக்கியம். அதில் சென்று படிக்கின்ற மாணவர்களை நான் அன்போடு பாராட்டுகின்றேன். நீட்டை பற்றி திரும்ப ஒருக்க சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கான நேரம் இல்லை. நீங்கள் சென்ற வாரத்திலே நான் சொன்ன நீட் எக்ஸாமினேஷன் குறித்தவற்றை யூடியூபிலே பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பெண்களை வைத்துத்தான் மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ படிப்புகளுக்கு செல்லலாம். என்ன கேள்வி கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், நீட் மூலமாக MBBS செல்கிறோம் அல்லவா, நீட் மூலமாக மருத்துவத்துறையை சார்ந்த வேறு படிப்புகளுக்கு செல்ல முடியுமா சொல்லுங்கள் அங்கு என்று கேட்டிருக்கிறார். BDS செல்லலாம், பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி செல்லலாம். இதை தவிர BAMS, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BAMS ஆயுர்வேதிக் ஸ்டடீஸ் இருக்கிறது அல்லவா, அங்கே செல்வதற்கு நீட் அவசியம். BUMS யுனானி மருத்துவம் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா, பேச்சுலர் ஆஃப் யுனானி அண்ட் மெடிசன் அண்ட் சர்ஜரி, இவற்றிற்கு செல்வதற்கும் நீட் கண்டிப்பாக அவசியம். BHMS என்று சொல்லக்கூடிய ஹோமியோபதி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி. அதை தவிர சித்த மருத்துவம், சித்த கல்லூரி இருக்கிறது அல்லவா,
அல்லவா? அந்த சித்த கல்லூரிக்கு செல்வதற்கும் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக அவசியம். இதனை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீட் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங் படிக்க வேண்டும், டிப்ளமோ நர்சிங் படிக்க வேண்டும், செல்லலாம். ஃபார்மசி படிக்க, டிப்ளமோ ஃபார்மசி படிக்கலாம், பிஎஸ்சி ஃபார்மசி படிக்கலாம். அதே போல் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மாணவர்கள் நீங்கள் நிச்சயமாக படிக்கலாம். பிவிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய கால்நடை மருத்துவராக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்சஸ், இதற்கு நீட் தேவையில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எம்பிபிஎஸ் நிச்சயமாக நீங்கள் ஆக வேண்டும். நீட் எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல, எத்தனையோ தேர்வுகள் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதை திரும்ப சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நேரமில்லை. 720 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தேர்வு எழுத வேண்டும். பிசிக்ஸ் 180, கெமிஸ்ட்ரி 180, பாட்னி, ஜுவாலஜி எல்லாம் சேர்த்து 360 மதிப்பெண்கள், மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தேர்வு எழுத வேண்டும். நீங்கள் தேர்வு எழுதும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகள் என்னவென்று சொன்னால், பிசிக்ஸில் 45 கேள்வி, கெமிஸ்ட்ரியில் 45 கேள்வி, பாட்னி, ஜுவாலஜி 2 சேர்ந்து 90 கேள்விகள். ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள் வீதமாக 720 மதிப்பெண்கள் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். அதே நேரத்தில் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன், அருமையான மாணவ செல்வங்களே, கேள்விக்கான பதில் தவறாக இருந்தால் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கேள்வி தவறாக இருந்தால் -1 உண்டு. இதை மனதில் வைத்து நீங்கள் தேர்வு எழுத வேண்டும். நிறைய மாணவர்கள் நான் நன்றாகத்தானே எழுதினேன், ஏன் மதிப்பெண்கள் குறைவாக வருகிறது என்று சொன்னால், நீங்கள் ஒருவேளை 100 கேள்விகளுக்கு சரியாக பதில் எழுதியிருக்கிறீர்கள். 100 × 4 400, 720க்கு. ஆனால் மீதி உள்ள கேள்விகளுக்கு 80 கேள்விகளுக்கு நீங்கள் தவறான பதிலை எழுதியிருந்தால் -1 என்று சொல்லி அந்த 400 எப்படி குறைந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என்னுடைய மகனும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் பக்கத்திலே சென்று கொண்டிருந்த போது அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள் சில மாணவர்கள். மருத்துவக் கல்வி மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களே, சென்று பார்த்துவிட்டு செல்வோமே என்று சொல்லி என்னுடைய மகன் சொன்னார். நாங்கள் சென்று அந்த இடத்தில் பார்த்து கொண்டிருந்த போது அந்த இன்டர்வல் டைம் வந்தது. அந்த மாணவ செல்வங்கள் வெளியே வந்தார்கள். ஆனால் அவர்கள் முகங்கள், சில மாணவர்களுடைய முகங்கள் தமிழ் முகங்களாக இல்லை, வேறு முகங்களாக இருந்தது. இது வேறு முகங்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த மாணவர்களிடம் சென்று, யூ ஆர் ஃப்ரம் விச் ஸ்டேட் என்று நாங்கள் மதுவாக கேட்டோம். வி ஆர் ஃப்ரம் நாகாலாந்து என்று சொன்னார். நார்த் இந்தியாவில் இருந்து எப்படி ஒரு திருநெல்வேலி மெடிக்கல் கல்லூரியில் வந்து படிக்கிறார்கள் என்று சொல்லி அப்போது கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு முன்பதாக நான் யோசித்து பார்த்தது இப்போதும் ஞாபகத்தில் இருக்கிறது. 15% இடஒதுக்கீடு அதர் ஸ்டேட் கோட்டா என்று இருக்கிறது. வேறு மாநிலத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் 15% தமிழ்நாட்டில் வந்து படிக்கலாம். 100 சீட் ஒரு மெடிக்கல் கல்லூரியில் இருக்கிறது என்று சொன்னால் 85 மாணவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் இருப்பார்கள். 15 மாணவர்கள் அதர் ஸ்டேட் கேட்டகரி மாணவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் பெயரையும் புகழையும் பற்றி மிகச் சிறப்பாக இருக்கிறதே, அப்படிப்பட்ட மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு அவர்களும் போட்டி போட்டு வருகிறார்கள். ஏன் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது? ஏன் ஒரு கர்நாடகாவிலே, ஒரு கேரளாவிலே, ஒரு ஆந்திராவிலே, ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டாப் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனில் அதர் ஸ்டேட் கோட்டா அந்த 15% இடஒதுக்கீட்டில் நீங்களும் செல்ல வேண்டும், பெற்றோர்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஏதோ தள்ளி நீங்கள் சென்று படிப்பதற்கு விருப்பமில்லை என்று இருக்கக்கூடாது. அந்த ஃபெசிலிட்டி எப்படி தமிழ்நாட்டிற்குள் வந்து மற்ற மாநிலத்தவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அதே விதமான சிந்தனையை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விதைக்கிறேன். சிஎம்சி பற்றி கேட்டிருக்கிறார்கள். நான் சென்ற வாரத்தில் அதை பற்றி நான் சொல்லிவிட்டேன். சிஎம்சியை பற்றி அடிக்கடி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அதற்காகவும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிற அங்கிள், நீங்கள் வெளிநாட்டு படிப்புகள் பற்றி சென்ற வாரத்தில் ஒன்றுமே சொல்லவில்லையே என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வெளிநாட்டு படிப்பு, studying in abroad after completing our UG studies in India, tell me something about it என்று கேட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான சில எக்ஸாமினேஷன் இருக்கிறது. அது ஆங்கில மொழி தேர்வு என்று ஒன்று இருக்கிறது. ஆஸ்திரேலியா, USA, UK இவற்றிற்கெல்லாம் செல்வதற்கு IELTS என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், இல்லை என்று சொன்னால் TOEFL என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் as a foreign language, UK, USA, கனடா செல்வதற்கு பியர்சன் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் PTE என்று சொல்லி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. சில கண்ட்ரி, எந்த கண்ட்ரி செல்வதற்கு என்ன எக்ஸாமினேஷன் என்பதை சரியாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னுடைய மகனோடு நேற்று இரவு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவன் இங்கே UG ஒரு இன்ஜினியரிங் முடித்துவிட்டு அவன் இந்த தேர்வு எழுதினான். நீ என்ன தேர்வெல்லாம் எழுதினா என்று கேட்டபோது அவன் சொன்னான், GRE கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன் எழுதினேன் டாடி, அதற்கு பிறகு TOEFL என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் as a foreign language எழுதினேன் டாடி. நான் எழுதி உலகத்திலே 100
பல்கலைக்கழகங்களுக்குள் வரிசையில் இருக்கக்கூடிய பர்டியூ பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேன் என்று சொன்னான். அந்த பர்டியூ பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டபோது அவன் சொன்னான், அங்கு படித்த ஒரு பழைய மாணவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் இருக்கிறார், அதையெல்லாம் பார்த்து தான் நான் ஈர்க்கப்பட்டு நான் அதில் சேர்ந்தேன் என்று சொன்னார். டாக்டர் ஏஇ முத்துநாயகம், ஐஎஸ்ஆர்ஓவில் லீடிங் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் ராக்கெட் ப்ரொபல்ஷன் இன் அவர் கண்ட்ரி. டாக்டர் ஏஇ முத்துநாயகம் அவர்கள் பர்டியூ பல்கலைக்கழகத்தில் தான் டாக்டரேட் பட்டம் பெற்றார்கள் டாடி. அதனால் எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது. அதனால் நான் பர்டியூ பல்கலைக்கழகத்தில் இந்தியானாவிலே படித்து இப்போது நான் அங்கே பணியாற்றுகிறேன் என்று அவர் சொன்னான். வேறு என்ன சிறப்பு இருக்கிறது உன்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு என்று கேட்டபோது, 1969ஆம் ஆண்டு அப்பல்லோ விண்கலன் மூலமாக நிலவிலே காலடி பதித்தாரே நீல் ஆம்ஸ்ட்ராங், அவர் பர்டியூ பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் என்று சொன்னார். அப்போ உலக வரிசையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய பட்டியலை பார்த்து மிகச் சிறப்பான பல்கலைக்கழகம் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அலசி ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அருமையான மாணவர்களே, ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை, ஒரு நாள் லேட்டாக வேலைக்கு சேர்ந்த அரசு அதிகாரிக்கு ப்ரமோஷன் கிடைக்காமல் கஷ்டப்படும் அவருக்கு தான் தெரியும். ஒரு மணித்துளியினுடைய அருமை, மாணவ செல்வங்களே, நீங்கள் 10வது வகுப்பு 12வது வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்குத்தான் தெரியும் ஒரு மணித்துளியினுடைய அருமை, ஒரு நிமிடத்தினுடைய அருமை. விமானத்தையோ ட்ரெயினையோ மிஸ் பண்ணி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குத்தான் தெரியும் ஒரு நிமிடத்தினுடைய அருமை. ஒரு வினாடியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஐயோ, கண் அயர்ந்து கார் விபத்துக்குள் ஆகி அதனால் கை கால்களை இழந்த மனிதனுக்குத்தான் தெரியும் ஒரு வினாடியினுடைய அருமை. ஒரு மைக்ரோ செகண்டினுடைய அருமை யாருக்கு தெரியும் தெரியுமா? ஒலிம்பிக் போட்டியிலே ஓட்ட பந்தயத்திலே ஓடும் உசேன் போல்ட் போன்றவருக்குத்தான் தெரியும் எத்தனை கோடி மதிப்புள்ளது இந்த மைக்ரோ செகண்ட் என்பது. நேரம் பொன் போன்றது, காலம் கண் போன்றது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பாக செயல்பட்டு காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையிலே பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். எல்லா முயற்சிக்கும் தேவை பயிற்சி. பயிற்சி, முயற்சி செய், விண்ணில் கூட காலடி பதிக்கலாம் என்ற வார்த்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கிற்கெல்லாம் மேலாக பயிற்சியோடு சேர்ந்து இயேசுவோடு நம்மோடு சேர்ந்து வரும்போது வாழ்க்கையில் வெற்றி, முயற்சியோடு சேர்ந்து இயேசுவும் நம்மோடு சேர்ந்து வரும்போது நமக்கு வெற்றி, உழைப்பும் அதோடு சேர்ந்து இயேசு வரும்போது நமக்கு வெற்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக நெற்றியிலே அறிவை தேக்கி, நெஞ்சத்திலே அயர்வை போக்கி, நேர்மையை வடிவமாக்கி, சிந்தனை விருந்து வைக்கும் சிறப்பு மிகும் தீர்க்க தரிசி அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய ஜபத்தின் மூலமாக நீங்கள் ஒரு தேர்வு அறைக்கு செல்லும்போது, ஒரு அரசு தேர்வினை எழுதும்போது நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்னும் எதிர்காலத்தில் இதை போல சந்திப்புகளை மோகன் சி லாசரஸ் பிரதர் அவர்களிடம் சேர்ந்து நாங்கள் விவாதித்து முடிவு செய்வோம் என்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு ஒரு சிறிய அறிவிப்பை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அற்புதமான தரிசனம் நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு கால்டுவெல் தமிழ் வளர்ச்சி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ் இனி மெல்ல வளரும் தளரும் என்ற தலைப்பிலே ஒரு பட்டிமன்றம் நடைபெற்றது. தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழை வளர்த்த மாபெரும் அறிஞர், மாபெரும் மிஷனரி கால்டுவெல் அவர்கள். அதனால் கால்டுவெல் தமிழ் வளர்ச்சி சங்கம் என்று அக்டோபர் 2ஆம் தேதி அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இறைவனுடைய வழி நடத்துதலின் பேரிலே, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் பேரிலே ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே பலவிதமான போட்டிகளை நடத்த இருக்கிறோம். அடுத்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் அதற்கான அறிவிப்புகள் வரும். மாவட்டங்கள் தோறும் இந்த போட்டிகள் நடைபெறும். நீங்கள் அதிலே பங்கு கொண்டு பரிசுகள் பெற வேண்டும். கட்டுரை, சொற்பொழி, கவிதை போட்டிகள், தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள், சமய தொண்டுகள், சமூக பணிகள், கால்டுவெல் மட்டுமல்ல, ரேனியஸ் ஐயா, ஜி போப், மர்காசிஸ் போன்ற மிஷனரிமார்கள் செய்த பணிகள், இதற்கான போட்டிகள் அந்த நேரத்திலே உங்களுக்கு அறிவிப்பாக வெளியிடப்படும். அதுவும் மிக முக்கியமான, நீங்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறீர்கள், தமிழில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழிலே வெற்றி பெறுகின்ற முதல் 3 நிலையை பெறுகின்ற மாணவர்களுக்கு நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய கையினால் மிகச்சிறந்த பரிசு காத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இது பொருந்தும். அது தமிழ் வளர்ச்சிக்காக நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய காரியம். முதல் 3 மதிப்பெண்களை எடுக்கின்ற மாணவர்களுக்கு உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். எல்லாவற்றிற்கும் மாநிலத்திலே முதல் 3 இடம் பெறுகின்ற மாணவர்களுக்கும் மிகச்சிறப்பான பரிசு தமிழில் காத்திருக்கிறது. அதற்காக நீங்கள் நன்றாக தமிழ் படிக்க வேண்டும். எதிர்காலத்தில் கால்டுவெல் தமிழ் வளர்ச்சி சங்கத்தின் மூலமாக நாம் மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கும் இயேசு விடுவிக்கிறார் நிறுவனத்திற்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.